அண்மைச் செய்தி. கோவையில் வரும் 26 மற்றும் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கருத்தரங்கு நடைபெற இருக்கும் நிலையில் இதில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வருகின்ற 26 மற்றும் 27 தேதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கமானது கோயம்புத்தூர் மாவட்டம் குறும்பபாளையத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதன்படி தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த பேரன்பையும் பேராதரவையும் பெற்ற வெற்றி தலைவர் அவர்களுடைய வழியில் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய நாள் முதலே நமக்கான வெற்றி பாதை விரிவடைந்து கொண்டே வருகிறது. நம் செல்வாக்கு வளர்ந்து கொண்டே வருகிறது. இதை நமது கொடி அறிமுக விழா, வெற்றி கொள்கை திருவிழா, 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் இதர மக்கள் பணி வாயிலாக தொடர்ந்து கண்டு வருகின்றோம் என குறிப்பிட்டிருக்கின்றனர். அந்த வகையில் தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் நடவடிக்கையின் அடுத்த கட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் வருகின்ற 26 மற்றும் 27 தேதிகளில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோயம்புத்தூர் குறும்பபாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் கல்லூரியில் நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகம் குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த 2 நாள் கருத்தரங்கில் முதல் நாளில் 10 மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும், அதே போன்று 2ஆம் நாளில் 13 கழக மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும் இந்த கருத்தரங்கில் பங்கேற்பார்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 5 மண்டலங்களாக இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கமும் மாநாடும் நடைபெறும் என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகக்கூடிய ஒரு நிலையில் முதற்கட்டமாக மேற்கு மண்டலங்களை சார்ந்த அந்த மாவட்டங்கள், அதாவது ஈரோடு, சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர் உள்ளிட்ட அந்த மேற்கு மண்டலங்களை சார்ந்த அந்த மாவட்டங்களுக்கான அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கமானது முதற்கட்டமாக நடைபெறும் எனவும், முதல் நாளில் 10 மாவட்டங்களும், அதே போன்று 2ஆம் நாளில் 14 மாவட்டங்களும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த கருத்தரங்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் கலந்து கொண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான செயல்பாடுகள் குறித்தும் 2026ஆம் ஆண்டிற்கான அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகள் குறித்தும் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டிய அந்த கடமைகள் குறித்தும் விளக்க உரை ஆற்ற இருப்பதாகவும் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றனர். வருகின்ற அந்த 26, 27ஆம் தேதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் 2 நாட்களும் கலந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடமும் வாக்குச்சாவடி முகவர்களிடமும் விளக்க உரை, தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான அந்த விளக்க உரை ஆற்ற இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமே வாக்காளர்களும் வாக்குச்சாவடி முகவர்களும் தான். எனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்குச்சாவடி தொடர்பான பணிகளுக்கு முதுகெலும்பாக திகழும் வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டும் நம் வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த கருத்தரங்கில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுகிறேன் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். அதே போன்று ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் கரங்களுக்கு வலு சேர்ப்போம், வாகை சூடுவோம் என இந்த அறிக்கையில குறிப்பிட்டு 26, 27ஆம் தேதியில் நடக்க இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான அந்த கருத்தரங்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் என கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் இந்த அறிக்கையின் வாயிலாக அழைப்பு விடுத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.